ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அந்த தயிரோடு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்க தோல் சீவி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. இது வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணிங்க. இது நான் வீட்டிலையே ரெடி பண்ணது தான். இது நான் ரெடி பண்ணி ஒரு 8 மாதம் ஆகுதுங்க. இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து சுடுதண்ணியில் போட்டுட்டு நல்லா ஊற விட்டு தண்ணி எல்லாத்தையும் ஒட்ட பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கையளவுக்கு புதினா, 1/2 கையளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் இந்த காய் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாதுங்க. இது கூட கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், முட்டைகோஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, 1 பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் கல்பாசி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் 1 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வதக்கியிருக்கக்கூடிய வெங்காயம் இந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. காய் கொஞ்சம் சாஃப்டாகட்டும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். அதனால் பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாசுமதி அரிசி எடுத்தேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம் சூப்பராக நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்குங்க. அடிப்பிடிக்கவோ குழையவோ இல்லை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.